Very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 28 verses 6 to 10. ஸோ Proverbs 28வது அதிகாரம் அதில் 6லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ சம்மரியாக சிம்பிளாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சாலமன் அதே தீம்லேயே தான் போகிறாரு. என்ன சொல்கிறார்? இன்டெகிரிட்டி, உங்கள் நேர்மை வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் சிமிலர் டு வாட் we've seen on other days. ஸோ மற்ற நாட்களில் பார்த்த மாதிரியே என்ன சொல்கிறார் சாலமன்? நம்ம செய்கிற செயற்கள் எல்லாம், நம்ம சொல்கிற வார்த்தைகள், பேசுகிற மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறோம், எவ்ரிதிங், நம்ம செய்கிற எல்லா செயல்களுக்கும் ஆண்டவர் என்ன பார்ப்பாரு? நம்ம செயல்களை பார்க்குறதோட நம்ம இன்டென்ட்டு, நம்ம இதயத்தை தான் பார்க்குறாருன்னு சாலமன் நீங்கள் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மோட்டிவ், நம்ம என்ன மோட்டிவோட பண்ணுறோன்னு. ஸோ நம்ம செய்கிற செயற்கள் வந்து கடமைக்காக செய்கிறோமா, இல்லை செய்யணுன்றதுக்காக செய்கிறோமா, இல்லை முழு உள்ளத்தோடு செய்கிறோமான்றத சாலமன் என்ன சொல்கிறாரு? அந்த இதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாருன்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 6. ஸோ Proverbs chapter 28 verse 6 which says, better the poor whose walk is blameless than the rich whose ways are perverse. அப்படி சொல்கிறேன், better the poor whose walk is blameless than the rich whose ways are perverse. ஸோ அகெயின் நம்ம பார்த்த அந்த சம்மரி மாதிரியே வெரி சிம்பிளாக சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாரு? அண்ட் நாட் ஜஸ்ட் சொல்கிறதில்ல, இஸ் ஆல்சோ ரிமைண்டிங் அஸ். நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் தர்றாரு. என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, ஆண்டவர் நம்ம செயற்கள் மீறி நம்ம இதயத்தை தான் பார்க்குறாரு. காட் இஸ் அ காட் who looks at our motive, our hearts rather than our actions. ஸோ நம்ம செய்கிறது, சம்மரியில் பார்த்த மாதிரி செய்கிறது எதுக்காக செய்கிறோம்? கடமைக்காக செய்கிறோமா, இல்லை ஒரு வெண்மை வச்சுட்டு செய்கிறோமா, இல்லை ஒரு கிரட்ஜு வச்சுட்டு செய்கிறோமா, இல்லை அன்போட முழு உள்ளத்தோட செய்கிறோமான்றதை தான் ஆண்டவர் பார்க்குறாருன்னு சாலமன் இங்கே நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஸோ ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா, இப்படி எடுத்துக்கோங்க, 2 மரம் எடுத்துக்கோங்க. நம்ம நேற்று வந்து 2 வீடு பார்த்தோம், இன்றைக்கி 2 மரம். ஸோ 2 மரம், ஒரு மரம் என்ன இருக்குன்னா, அந்த ரூட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்கள் வந்து ஆழமாக போகுது. இன்னொரு மரத்துக்கு வந்து அந்த வேர்கள் ஆழமாக போகுது, ஆனால் மரத்தோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 2 அடி மரம் வச்சுக்கோங்க, 2 அடி இல்லை 3 அடி தான் இருக்குது மரம், வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதோட விதைச்சி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? ஆனால் அந்த மரத்தோட ஹைட்டு வந்து ஒரு 3 அடி, ஆனால் அதோட வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாக தரைக்கு போகுது. இன்னொரு மரம், அதுவும் 5 வருஷம் முன்னாடி தான் விதைச்சிருக்காங்க, ஆனால் அது ஹைட்டு வந்து 7-8 அடி இருக்குது. ஆனால் அது ரூட்ஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இல்லை, அதோட ரூட்ஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இல்லை. ஸோ இந்த மாதிரி மரங்கள் 2 மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு புயல் வருது. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், புயல் வந்தால் எந்த மாதிரி மரங்கள் வந்து நிலை நிற்கும், எந்த மாதிரி மரங்கள் வந்து கீழே விழும். ஸோ அந்த மரம் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் அதோட வேறு அவ்வளோ ஆழமாக போகிறதுனால, ரொம்ப ஆழமாக போகிறதுனால என்ன பண்ணாது? இட் வில் வித்ஸ்டாண்ட் த ஸ்டார்ம், அந்த புயலை தாங்கி நிற்கும். ஆனால் இன்னொரு மரம் ஹைட்டாக இருக்கும், பெருசாக இருக்குது, ஆனால் அதோட வேர் வந்து அவ்வளோ ஆழமாக போகல. அப்போ என்ன ஆகும்? சுலபமாக ஒரு புயலில் வந்து அப்ரூட் ஆகிடும். அப்ரூட் ஆகி என்ன ஆகும்? அது கீழே விழுந்துடும். ஸோ இதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த பெரிய மரம் ஆனால் வேர்கள் ஆழமாக இல்லாத மரம். ஸோ 2வது மரம் வந்து அதான் என்ன தெரியுமா? சில பேர் நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஷோக்காகவே பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ரிவார்டு வரும்னு எதிர்பார்ப்புக்காக பண்ணுவாங்களே மீற அன்போட முழு உள்ளத்தோடு பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க? இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கும், அவங்க மோட்டிவ் எப்படி இருக்கும்? இதனால எனக்கு ஒரு பலன் வரும், இதனால எனக்கு ஒரு ரிவார்டு வரும், இதனால எனக்கு வந்து இது வரும், சரி இல்லை வேலை கொடுத்துட்டாங்களேன்னு அந்த ஒரு இதோட, அந்த ஒரு கிரட்ஜோட பண்ணுவாங்க. அவங்க தான் என்ன, அந்த ரூட்டு ஆழமே இல்லாத மரம், அவங்க ரூட்டு ஆழமே இல்லாத மரம். ஸோ அவங்க பண்ணும்போது எல்லாமே பண்ணாலும், பட் அவங்களோட இதயம், அந்த வேர் வந்து என்ன இல்லை, கிளியராக இல்லை. ஆனால் அந்த சின்ன மரம் வேறு ஆழமாக போதில்ல, அதுதான் அவங்க வந்து கொடுக்குற வேலையை என்ன செய்வாங்க? முழு உள்ளத்தோட, அவ்வளோ ஃப்ளாஷியாக இருக்காது, அவ்வளோ அவங்க பிரம்மாண்டமாக செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா இந்த இன்னொருத்தவங்க மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்ய மாட்டாங்க. அமைதியாக என்ன பண்ணுவாங்க? கொடுத்த வேலையை
அன்போட முழு உள்ளத்தோட செய்கிறவங்க தான் அவங்க. ஸோ சாலமன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆட்கள் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் செய்கிறது, நான் கேசல் லீடர்ஸ் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் செய்கிறது இஸ் ஈக்குவல் இன் காட் சைஸ். ஆண்டவர் கண்ணில் நீங்கள் பெருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மியூசிக் வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா கொயர், எனி மினிஸ்ட்ரி இன் த சர்ச், இட்ஸ் அ சேம் இன் காட் சைஸ். ஆனால் எப்போ சேமாக இருக்குன்னா, நம்ம எதையும் எப்படி இருக்குதோ அதான் சேம். நம்ம முழு உள்ளத்தோடு செய்கிறோமோ, இல்லைன்னா சரி இவர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் சொன்னதுனால தான் நான் மியூசிக் வாசிக்கிறேன், இல்லை பாஸ்டர் சொன்னதால தான் நான் இது பண்ணுறேன்னா, அதை காட் வில் லுக் அட் தட். நம்ம இன்ட்ரெஸ்டடாக ஃபுல் அன்போட நம்ம சர்ச்சுக்காக செய்கிறோமோ, இல்லை இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது இட் கேன் பி எக்ஸ்ட்ராப்புலேட்டட் டு மெனி அதர் திங்ஸ். இது வீட்லேயே இருந்தாலும், இல்லைன்னா உங்கள் படிப்பில் இருந்தாலும், இல்லை உங்கள் வேலையில் இருந்தாலும், நம்ம செய்கிறது முழு உள்ளத்தோடு செய்கிறோமா, இல்லைன்னா ஒரு கடமைக்காக செய்கிறோமான்றது இஸ் சம்திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சம்திங் தட் சாலமன் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த முழு உள்ளத்தோட, முழு பாசத்தோட, முழு அன்போட நம்ம செய்கிற வேலை செய்யணுன்றது தான் இங்கே சாலமன் ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக என்ன செஞ்சாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அது அந்த இதயம், உங்கள் இதயம் எதனால் அது செய்யுது, அந்த இதயம் ஃபோர்ஸ் பண்ணதால் செய்தா, இல்லைன்னா அந்த முழு அன்போட முழு இதயத்தோட செய்தா, அதை தான் இங்கே சாலமன் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful day. Thank you for this wonderful devotion, Lord. Lord, as Solomon has reminded us, Lord, help us to align our hearts to do everything to your will, Lord, and to do everything with love and with our whole heart, Lord. Lord, let us not be peer pressured, or let us not be forced to do things and then regret in our hearts for doing such things, Lord. Let us do everything with our whole heart and with our whole intent, Lord. And Lord, at the end of the day, let our actions and let our choices glorify you in whatever we do. All of this in Christ's name I pray. Amen.